எல்லோருக்கும் வணக்கம். கிடாம்பி ஆச்சானின் பக்தியை பற்றி பார்ப்போம். ஸ்ரீராமானுஜர் ஸ்ரீரங்கம் கோவிலில் பல மாறுதல்களை செய்து கொண்டு வந்தார். அது ஸ்ரீரங்கத்தில் சிலருக்கு மிகுந்த பொறாமையையும் எரிச்சலையும் கொடுத்தது. அது ஸ்ரீராமானுஜரை கொலை செய்யவும் தூண்டியது. அவரது பிக்ஷையில் விஷம் கலந்து கொடுத்தார்கள். அதிலிருந்து எப்படியோ தப்பி அமைதியாக நஞ்சு கலந்த அன்னத்தை திருக்காவிரியில் கரைத்து உபவாசம் மேற்கொண்டார். சுவாமி ராமானுஜர் உணவருந்தாத செய்தியை கேட்டதும் திருக்கோஷ்டியூரிலிருந்து திருவரங்கத்திற்கு புறப்பட்டு வந்தார் திருக்கோஷ்டியூர் நம்பிகள். திருக்கோஷ்டியூர் நம்பிகள் ஸ்ரீரங்கம் வந்தபோது மதிய வேளையாக இருந்தது. உச்சி வெயில் கொளுத்தியது. திருக்கோஷ்டியூர் நம்பிகள் ஸ்ரீரங்கம் வருகிறார் என்ற செய்தியை அறிந்து காவிரி கரைக்கு வந்தார் ஸ்ரீராமானுஜர். அவரை பார்த்ததும் கீழே விழுந்து சேவித்தார். நாமாக இருந்தால் இடம் பொருள் பார்த்துதான் சேவிப்போம். ஆனால் ராமானுஜர் தன் ஆச்சாரியரான திருக்கோஷ்டியூர் நம்பிகளின் காலில் விழுந்து சேவித்தார். அவர் சேவித்தபோது நம்பி அவரை எழுந்திருக்கவே சொல்லவே இல்லை. ஏற்கனவே ஸ்ரீராமானுஜருக்கு சிவந்த திருமேனி, ஆதிசேஷனின் அம்சம் அல்லவா, லக்ஷ்மணனின் அம்சம் அல்லவா. அவருடைய சிவந்த நீண்ட திருமேனி மிருதுவாக இருந்தது. அந்த திருமேனி கொதிக்கின்ற மணலில் பட்டதும் இன்னும் சிவந்து போனது. ஆனால் திருக்கோஷ்டியூர் நம்பிகளோ எதையும் கண்டு கொள்ளாதது போல் இருந்தார். எம்பெருமானாரை எழுந்திருக்கவே சொல்லவில்லை. அமைதியாகவே இருந்தார். ஆச்சாரியர்கள் இடத்தில் ஒரு வழக்கம் இருக்கிறது. நாம் கீழே விழுந்து ஆச்சாரியரை சேவித்தோமானால் அவர் எழுந்திரு என்று சொல்லும் வரை அப்படியே இருக்க வேண்டும், எழுந்திருக்க கூடாது. அதனால் சுவாமி ராமானுஜரும் கீழே விழுந்து அப்படியே இருந்தார். திருமேனி சிவந்து கொண்டே போனது. அவர் திருமேனி இப்படி ஆகிவிட்டதே என்று பக்கத்தில் இருக்கிறவர்கள் வருத்தமாக இருந்தார்கள். ஆச்சாரியனின் வார்த்தையை மீறி என்ன சொல்வது என்று தெரியாமல் அனைவரும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது கிடாம்பி ஆச்சான் என்பவர் ஸ்ரீராமானுஜர் அருகில் ஓடி வந்தார். நல்ல நறுமணம் வீசக்கூடிய மாலையை எடுத்து யாராவது வெயிலில் போடுவார்களா என்று கூறி ஸ்ரீராமானுஜரை எடுத்து தன்னோடு அணைத்து கொண்டார். அப்போதுதான் திருக்கோஷ்டியூர் நம்பிகளுக்கு புன்னகை வந்தது. இப்படிப்பட்டவர் யார் என்று நான் தேடிக்கொண்டிருந்தேன். நான் எழுந்திரு என்று சொல்லாவிட்டாலும் கூட என்னையும் பார்க்காமல் ஸ்ரீராமானுஜர் திருமேனி ஒன்றையே பார்க்கக்கூடிய யோகிதை யாருக்காவது இருக்கிறதா என்று பரீட்சை வைத்தேன். நீங்கள்தான் தேறினீர்கள். கிடாம்பி ஆச்சானே, நீங்கள் இனி தளிகை பண்ணினால்தான் ஸ்ரீராமானுஜர் போஜனம் உண்பார். இனி பலரது கை ஸ்ரீராமானுஜருக்கு உணவிட வேண்டாம். ஒருத்தர் கை உணவாக இருக்கட்டும். கிடாம்பி ஆச்சானே, நீங்களே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உணவளியுங்கள் என்று திருக்கோஷ்டியூர் நம்பிகள் கூறினார். அன்று முதல் கிடாம்பி ஆச்சான் தான் ஸ்ரீராமானுஜருக்கு தளிகை பண்ணினார் என்பது கதை. நாமும் கிடாம்பி ஆச்சான் போல் குரு பக்தி செலுத்தி பகவானை தினம்தோறும் வேண்டி வணங்கினால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.